வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோ மேட்டர் அரவுண்ட் அஸ் லெசனோட பார்ட் 2. ஸோ டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். பார்ட் 1 பார்த்தோம்னா நம்ம 6th ஸ்டாண்டர்டோட ரீகேப் பார்த்துருந்தோம். பிகாஸ் 6th ஸ்டாண்டர்ட்லேயே வந்து மேட்டர் அரவுண்ட் அஸ்ன்னு பார்த்துருக்கோம். அதில் மேட்டர்னா என்னென்னா எனிதிங் தட் டேக்ஸ் அப் பிளேஸ். ஸோ அந்த டெஃபினேஷன் பார்த்துட்டு அந்த லெசனில் என்னென்ன பார்த்தோம் அப்படிங்கிறத கிளாஸிஃபிகேஷனாக பார்த்தோம். அண்ட் தென் லெசனில் ரொம்ப முக்கியமானது அப்படின்னு பார்த்தோம்னா எனிதிங் எதாக இருந்தாலுமே ஆட்டமால் ஆனது. எல்லாத்துலேயுமே வந்து ஆட்டம் ப்ரெசண்ட்டாக இருக்கும். அதை மைக்ரோஸ்கோபிக் லெவலில் பார்த்தோம்னா நமக்கு தெரியும். அண்டு 2 or 3 ஆட்டம்ஸ் கலந்தது மாலிகுல் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாலிகுலில் வந்து ஒரே வகையான ஆட்டம் மட்டுமே கலந்துருந்தால் அது எலிமெண்ட். 2 அல்லது 3 எலிமெண்ட் கலந்துருந்தால் அதை காம்பவுண்ட். ஸோ இதுதான் பேசிக். அந்த வகையில் எலிமெண்ட்ஸோட டைப்ஸான மெட்டல்ஸ், நான் மெட்டல்ஸ், மெட்டலாய்ட்ஸ் டைப்ஸ் பார்த்தோம். வித் பீரியாடிக் டேபிளோட நம்ம பார்த்துருக்கோம் பார்ட் 1ல். அண்ட் பீரியாடிக் டேபிளில் 118 எலிமெண்ட் இருக்கும். 118 எலிமெண்ட்டில் 94 மட்டும்தான் நேச்சுரலாக அக்கறாகக்கூடியது. ரிமைனிங் எல்லாமே வந்து ஆர்டிஃபிஷியலாக உருவாக்கப்பட்டது. அண்ட் மெட்டலாய்ட்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத ஒரு ரீகேப் மாதிரி பார்த்தோம். அண்ட் தென் ஃபைனலி எலிமெண்ட்ஸோட கிளாஸிஃபிகேஷனோட நம்ம முடிச்சிருக்கோம். இந்த வீடியோவில் காம்பவுண்ட்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். காம்பவுண்ட்ஸ் ஆல்ரெடி நம்ம சொல்லிட்டோம். 2 அல்லது 3 வகையான எலிமெண்ட்ஸ் கலந்தது காம்பவுண்ட்ஸ். ஸோ காம்பவுண்டுங்கிறது வந்து ஒரு பியூர் சப்ஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்டு அந்த வேறு எலிமெண்ட் கலக்குது இல்லைங்களா, 2 or 3 எலிமெண்ட்ஸ் வந்து ஒன்று சேருது. அந்த ஒன்று சேருது வந்து ஒரு குறிப்பிட்ட அளவில், அதுதான் வந்து டெஃபினைட் ப்ரப்போர்ஷன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. குறிப்பிட்ட அளவில் ஜாயிண்ட் ஆகி நமக்கு காம்பவுண்டாக மாறுது அப்படிங்கிறாங்க. சரி, இப்போ இங்கே எடுத்துருக்கிறது பார்த்தோம்னா சோடியம் குளோரைடு எக்ஸாம்பிள் வச்சு நம்ம போகலாம். எக்ஸாம்பிளாக சோடியம் குளோரைடு கொடுத்துருக்காங்க. இதை நம்ம நார்மலாக வீட்டில் வந்து சமைக்கிறதுக்கெலாம் யூஸ் பண்ணுவோம். சோடியம் குளோரைடுங்கிறது வந்து என்ஏங்கிறது சோடியம் குளோரைடு. ஸோ குளோரின் NaClங்கிறது வந்து சோடியம் குளோரைடு. இந்த சோடியம் குளோரைடுங்கிறது வந்து ஒரு காம்பவுண்ட். எப்படி? Naங்கிறது செப்பரேட் எலிமெண்ட், சோடியம்ங்கிறது ஒரு எலிமெண்ட், குளோரினுங்கிறது ஒரு எலிமெண்ட். ரெண்டும் ஒரு டெஃபினைட் போர்ஷனில் தான் வந்து ரெண்டுமே வந்து ஜாயிண்ட் ஆகிருக்கு. ஒரு பாண்டு, கெமிக்கலி பாண்ட் ஆகிருக்கு. இந்த பாண்டிங்கை தான் வந்து கரெக்டான, அதாவது ரிசல்டண்ட்டாக சோடியமும் குளோரைடும் சேர்ந்து சோடியம் குளோரைடு தான் வரணுங்கிறதுக்கு ஒரு டெஃபினைட் போர்ஷன் இருக்கும். அந்த அளவில் மட்டும் கலந்தால் மட்டுமே நமக்கு சோடியம் குளோரைட் கிடைக்கும். அதன் டெஃபினைட் போர்ஷனில் 2 or 3 எலிமெண்ட்ஸ் வந்து கெமிக்கலாக கம்பைன் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த காம்பவுண்டு எப்பயுமே இப்போ ஃபார்ம் ஆகிற காம்பவுண்டுங்கிறது வந்து சோடியமோட கேரக்டராகவும் இருக்காது. ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்குமே வந்து செப்பரேட்டான ஒரு ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும். லைக் சோடியமுக்கும் ஒரு ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும், குளோரினுக்கும் ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கும். பட் ரெண்டும் கலந்து ஒரு காம்பவுண்டாக நமக்கு ஃபார்ம் ஆனிச்சுன்னா அந்த காம்பவுண்டோட ப்ராப்பர்ட்டிங்கிறது வந்து முற்றிலும் வேறுபட்டதாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு டேபிள் சால்ட், சுகர் எக்ஸாம்பிளாக எடுத்திருக்காங்க, சால்க் இதெல்லாம் வந்து எக்ஸாம்பிளாக எடுத்திருக்காங்க. அண்ட் தென் இங்கே ஆக்டிவிட்டியில் பார்த்தோம்னா காம்பவுண்டில் என்னென்ன ப்ரெசண்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ வாட்டருங்கிற காம்பவுண்டில் என்ன ப்ரெசண்ட் ஆகும்? H2O. வாட்டர்னா அது H2O, ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன் ஆட்டம் மிக்ஸ் ஆனது தான். அண்ட் சால்ட், சோடியம் குளோரைட் நம்ம எக்ஸாம்பிளில் பார்த்துருக்கோம், NaCl. சோடியம் கார்பனேட், சோடியம்ங்கிறது Na, கார்பனேட் CO3. அடுத்து பேக்கிங் சோடா, சோடியம் பைகார்பனேட், NaHCO3. நெக்ஸ்ட் வந்து சுகர். எக்ஸாம்பிளில் பார்த்தோம்னா சுகருங்கிறது வந்து கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன் ஆட்டமால் ஆனது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ என்ன ரேஷியோவில் அப்படின்னு பார்த்தோம்னா சுகர் C12H22O11. ஸோ இதுதான் சுகரோட கெமிக்கல் ஃபார்முலா. அண்ட் தென் அடுத்து பார்த்தோம்னா கால்சியம் ஆக்சைடு CaO, கால்சியம் ஹைட்ராக்சைடு CaOH, சோடியம் ஹைட்ராக்சைடு NaOH,
பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு, பொட்டாசியமுக்கு KOH, பொட்டாசியமோட சிம்பிள்னு பார்த்தோம்னா K. அண்ட் தென் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் காம்பவுண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் காம்பவுண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபார்ம் ஆகிற காம்பவுண்டு, இப்போ NaCl எடுத்துக்கலாம். NaCl ஒரு காம்பவுண்டாக ஃபார்ம் ஆகிடுச்சு. இதை ஃபிசிக்கல் மெத்தடில் நாம் பிரிக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. பை கெமிக்கல் மெத்தடாக தான் இதை பிரிக்க முடியும். ஃபிசிக்கல் மெத்தடில் ஒரு காம்பவுண்ட் ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் அதை பிரேக் பண்ணுறது கஷ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதான் சோடியமை ஃபிசிக்கல் மெத்தடில் பிரிக்க முடியாது. பட் கெமிக்கல் மெத்தட்ஸில் நாம் ஃபார்ம் ஆன காம்பவுண்டை பிரிக்க முடியும். ஸோ எலிமெண்ட்டுக்கும் காம்பவுண்டுக்கான டிஃப்ரென்ஸ் கொடுத்துருக்காங்க. எலிமெண்ட்ஸில் ஃபண்டமெண்டல் பேசிக்காக இருக்கிறது பார்த்தோம்னா ஆட்டம்ஸ். பட் காம்பவுண்டில் அதோட பேசிக் எலிமெண்ட் அப்படின்னு பேசிக்கானதுன்னு பார்த்தோம்னா மாலிகுல்ஸ். ஆட்டம்ஸ் ஆர் த ஃபண்டமெண்டல் பார்ட்டிக்கல் ஆஃப் அன் எலிமெண்ட். Molecules are the fundamental particles of a compound. Clear? And then symbol of element. ஸோ நம்ம பீரியாடிக் டேபிளில் பார்த்துருக்கோம். மொத்தமாக 118 எலிமெண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம். 118 எலிமெண்ட்டுக்குமே வந்து நம்ம ஃபுல் நேம் எழுதிட்டு இருக்க முடியாது இல்லைங்களா? அதனால ஒரு சிம்பிள் வேணும், ஒரு ஷார்ட் ஃபார்ம். சிம்பிளுங்கிறது வந்து ஒரு ஷார்ட் ஃபார்ம் தான். இப்போ ஒரு கெமிக்கல் ஃபார்முலாவே எழுதுறோம்னா ஃபுல் நேம், இப்போ வாட்டருக்கு வந்து H2O நம்ம என்ன பண்ண முடியும், ஹைட்ரஜன் 2 இன்ட்டு அண்டு ஆக்சிஜன் எழுத முடியுமா? அதனால் ஷார்ட்டாக நமக்கு யூனிக்காக தெரிகிற மாதிரி ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்குமே வந்து ஒரு சிம்பிளை வந்து நம்ம அலோகேட் பண்ணோம். அதுதான் அதை யூனிவர்சலாக அப்ரூவ் பண்ணது யாருன்னு பார்த்தோம்னா IUPAC அப்படின்னு சொல்லுவாங்க, இன்டர்நேஷ்னல் யூனியன் ஆஃப் பியூர் அண்ட் அப்ளைட் கெமிஸ்ட்ரி. ஸோ இவங்க தான் வந்து ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்குமே இதுதான் குறிப்பிட்ட சிம்பிள் அண்ட் அட்டாமிக் மாஸ் நம்பர் எல்லாத்தையுமே வந்து பப்ளிஷ் பண்ணவங்க. ஸோ ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்குமே வந்து அதோட நேம் இங்கிலீஷ் ஃபார்ம், இங்கிலீஷோட வழியிலையும் வந்திருக்கும், லாட்டின் ஆர் கிரீக்ல இருந்தும் வந்திருக்கும். அந்த வகையில் என்னென்ன எலிமெண்ட் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அண்ட் ஃபஸ்ட்டு டைமாக ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்குமே ஒரு சிம்பிள் வேணும் அப்படிங்கிறத சொன்னது யாருன்னு பார்த்தோன்னா பெசிலியஸ் தான் வந்து முதல்ல ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்குமே. இப்போ ஹைட்ரஜன் எடுத்துட்டா ஹெச்சில் நம்ம டினோட் பண்ணுறோம். பட் சில்வர் எடுத்துட்டா நம்ம AGயில் டினோட் பண்ணுவோம். அப்போ 2 எழுத்து வருது. ஒரு எலிமெண்ட் ஒரு எழுத்தாவோ இல்லை 2 லெட்டராகவோ மென்ஷன் பண்ணலாம் அப்படின்னு சொன்னது பெசிலியஸ். ஸோ இந்த ஐடியாவே வந்து முதல்ல அவர் தான் கொடுக்குறாரு. ஸோ எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து சிங்கிள் லெட்டரால் ரெப்ரசன்ட் பண்ணக்கூடிய எலிமெண்ட் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு திங் ஹைட்ரஜன் H. அதாவது ஸ்டார்டிங் லெட்டர்லேயே அதோட சிம்பிளை நம்ம டிசைட் பண்ணிடலாம். ஹைட்ரஜனோட ஸ்டார்டிங் லெட்டர் H, ஸோ சிம்பிள் இஸ் H. ஃப்ளூரினுக்கு F, ஆக்சிஜன் O, கார்பன் C, பாஸ்பரஸ் P, சல்ஃபர் S, பொட்டாசியம் K. ஏன் K? பொட்டாசியமோட லாட்டின் நேம் அப்படின்னு பார்த்தோம்னா கேலியம். பொட்டாசியமோட லாட்டின் நேம் கேலியம். இதுலேருந்து நம்ம எடுத்தது தான் இந்த K. அதனால தான் பொட்டாசியமோட சிம்பிள் Kன்னு இருக்குது. அண்ட் தென் யுரேனியம் U. ஸோ ஃபஸ்ட்டு லெட்டர் கேப்ஸில் போட்டோம். ஸோ ஒரு குறிப்பிட்ட எலிமெண்ட்ஸ்க்கு முடிஞ்சுது. பட் ரிப்பீட்டடாக வரக்கூடிய எலிமெண்ட், எக்ஸாம்பிள் அலுமினியம், ஆர்கான், அர்சனிக்லாம் பார்த்தோன்னா ஏலேயே ஸ்டார்ட் ஆகுது இல்லைங்களா? ஸோ இந்த மாதிரி எலிமெண்ட்டுக்கு ஃபஸ்ட் எலிமெண்ட்டுக்கு ஒரு எலிமெண்ட்டுக்கு ஏன்னு வச்சிட்டோம்னா அடுத்த எலிமெண்ட்டுக்கெலாம் நம்ம கன்ஃபியூஸ் ஆகுமா? அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், பக்கத்தில் இருக்க லெட்டரும், அதாவது அலுமினியம்னா ஃபஸ்ட்டு லெட்டரான ஏவும் செகண்ட் லெட்டரான எல்லும் நம்ம எடுத்துக்கிறோம். அலுமினியமுக்கு ஃபர்ஸ்ட் லெட்டரான ஏ அண்ட் செகண்ட் லெட்டரான எல். அண்ட் சிம்பிளில் எப்பயுமே ஃபர்ஸ்ட் லெட்டர் கேப்ஸ்லையும் செகண்ட் லெட்டர் லோயர் கேஸ்லையும் தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் லெட்டர் கேப்ஸ்லையும் செகண்ட் லெட்டர் லோயர் கேஸ். அந்த ஆர்டரில் பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் அலுமினியமுக்கு ஏஎல் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம், ஆர்கானுக்கு ஏஆர். அண்ட் இந்த இதில் பார்த்தோம்னா ஆர்கான், அர்சனிக். ஸோ இதில் 2 எழுத்துமே சேமாக இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஆர்கானுக்கு ஏஆர்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். அர்சனிக்னு வரும்போது இந்த ஆரை விட்டுட்டு 3வது லெட்டரான எஸ் எடுத்துட்டு ஏஎஸ்ன்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம்.
அது மாதிரி தான் பேரியம்க்கு Ba, பிகாஸ் பிங்கிற எலிமெண்ட் பிங்கிற நேம்ல போரான் இருக்கு, அதனால Ba எடுத்துக்கிறோம். நிக்கல் Ni, பிகாஸ் Nல வந்து நைட்ரஜன், N is for nitrogen. And then bromine Br, chromium Cr. ஏன் Cr? Cங்கிறது வந்து கார்பன் ஆல்ரெடி நாம போயிடுச்சு, அதனால Cr. கோபால்ட் CO, ஹீலியம் He, பிகாஸ் Hங்கிறது வந்து ஹைட்ரஜன் போயிடுச்சு, ஹைட்ரஜனுக்கு அடுத்த எலிமெண்ட் அட்டாமிக் ஆர்டர்ல ஹீலியம், ஸோ ஹீலியம்க்கு He. மெக்னீசியம் Mg, இன்னொரு எலிமெண்ட் இருக்கு மெக்னீசியம் மேங்கனீஸ்னு ஒன்று இருக்கு. ஸோ யூஸ்வலி இதுதான் குழப்பம், மேங்கனீஸ்க்கு Mn, மெக்னீசியம்க்கு Mg. கிளியர்? அண்ட் தென் கால்சியம் Ca, குளோரின் Cl. இப்போ நான் மேலே சொன்ன மாதிரி பொட்டாசியம்க்கு லாட்டின் நேம்லேருந்து தானே நம்ம டெரைவ் பண்ணதாக சொல்கிறோம். அந்த மாதிரி என்னென்ன எலிமெண்ட்லாம் வந்து லாட்டின் நேம் வழியில் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா காப்பர், காப்பரோட லாட்டின் நேம் குப்ரம். ஸோ அதோட சிம்பிள் வந்து Cu, இந்த லாட்டின் நேம்லேருந்து எடுக்கப்பட்ட சிம்பிள். லெட்டுக்கு வந்து பிளம்பம், பிளம்பமுக்கு Pb நாம் எடுத்துக்கிறோம். பொட்டாசியமுக்கு கேலியம், அயனுக்கு வந்து ஃபெர்ரம் Fe, மெர்க்குரிக்கு ஹைட்ராகைரம் Hg, சோடியம் நாட்ரியம் Na. அடுத்து வேற சில சிம்பிள்ஸ்லாம் கேட்டிருக்காங்க ஆக்டிவிட்டி 3ல. கோல்டுக்கு வந்து Au, கோல்டு நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் Au. அண்ட் சில்வருக்கு Ag, காப்பருக்கு Cu, அயனுக்கு Fe, நைட்ரஜன் N, ஆக்சிஜன் O, அலுமினியம் Al, கால்சியம் Ca, பாஸ்பரஸ் P, மெக்னீசியம் Mg, பொட்டாசியம் K, சோடியம் Na. ஸோ டியூனோல என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தோம்னா ஒவ்வொரு எலிமெண்ட்டுமே, இப்போ ஒரு எலிமெண்ட் வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்துல தான் கண்டுபிடிக்கப்படுது. அயன் ஆகட்டும், காப்பர் ஆகட்டும், இதெல்லாமே வந்து மெட்டல் நம்ம சொல்லிட்டோம். இந்த மெட்டல்லாம் வேற வேற இடத்துல தான் கண்டுபிடிக்கப்படுது. கண்டுபிடிச்ச உடனே அந்த கண்டுபிடிக்கிற இடத்துல தான் இடத்தோட பேரையே அந்த மெட்டலுக்கும் வச்சிடறாங்க. ஸோ அந்த மாதிரி அந்த பிளேஸ்ல இருந்து டெரைவ் பண்ண நேம்ஸ் எலிமெண்ட்ஸ்லாம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா கோல்டு கொடுத்துருக்காங்க. கோல்டோட இங்கிலீஷ் வார்த்தைங்கிறது மீனிங் பார்த்தோம்னா எல்லோ. ஸோ இங்கிலீஷ் வேர்ட்லேருந்து டெரைவ் பண்ணது அப்படின்னு சொல்றாங்க. இப்போ காப்பருங்கிறது வந்து காப்பர் எந்த இடத்துல இருந்து எடுத்துக்காம சிப்ரஸ் அப்படிங்கிற ஒரு இடத்துல இருந்து கண்டுபிடிக்கப்பட்டது. அதனால தான் அந்த காப்பர் நேம் டெரைவ் ஆனுச்சு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த முக்கியமான டாபிக்கான கெமிக்கல் ஃபார்முலா. ஸோ இப்போ நம்ம சிம்பிள் எதுக்காக யூஸ் பண்ணுறோம்? ஒரு எலிமெண்ட்டை ஷார்ட்டாக தெரிஞ்சுக்கிறதுக்கு. கெமிக்கல் ஃபார்முலாங்கிறது வந்து ரிசல்டன்ட் ஒரு காம்பவுண்ட் ஃபார்ம் ஆகுது. காம்பவுண்ட்னா நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் NaClங்கிறது வந்து ஒரு காம்பவுண்ட். இந்த காம்பவுண்டை நம்ம சோடியம் குளோரைடுன்னு சொல்லலாம், ஆர் கெமிக்கல் ஃபார்முலாவில் NaCl அப்படின்னு சொல்லலாம். அண்ட் அமோனியாவுக்கு NH3, குளுக்கோஸ்க்கு C6H12O6. ஹைட்ரஜனை பொறுத்த வரைக்கும் வாட்டராக மாறணும்னா 2 ஆக்சிஜன் கூட அது இணையணும். அதே மாதிரி தான் NaClங்கிறது வந்து Na அண்ட் Cl கம்பைன் ஸ்டேட். NH3ங்கிறது வந்து நைட்ரஜன் கூட 3 ஹைட்ரஜன் ஆட்டம் ஜாயின் ஆனதா NH3. ஸோ இந்த கெமிக்கல் ஃபார்முலாங்கிறது வந்து ஒரு சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷன். நம்மளோட ஈஸி அண்ட் கன்வீனியன்ட்டுக்காக தான் உருவாக்கப்பட்டது இந்த கெமிக்கல் ஃபார்முலா. ஒவ்வொரு காம்பவுண்டுக்குமே ஒரு பர்டிகுலர் கெமிக்கல் ஃபார்முலா இருக்கும். இந்த கெமிக்கல் ஃபார்முலா வச்சு நம்ம எவ்வளோ ஆட்டம்ஸ் அதில் ப்ரெசென்ட் ஆகிருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம், அண்ட் எவ்வளோ எலிமெண்ட் அதில் ப்ரெசென்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியும். எந்த ஒரு கெமிக்கல் இதுக்குமே வந்து கெமிக்கல் டெரிவேட்டுக்குமே வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற அடிப்படையில் தான் கெமிக்கல் ஃபார்முலாங்கிறது உருவாக்கப்பட்டது. ஸோ வேறு சில கெமிக்கல் காம்பவுண்ட்ஸ்க்கான ஃபார்முலான்னு பார்த்தோம்னா வாட்டருக்கு வந்து H2O, குளுக்கோஸ்க்கு C6H12O6, சால்ட் NaCl, எத்தனால் C2H6O, அமோனியா NH3, சல்ஃபியூரிக் ஆசிட் H2SO4, மீத்தேன் CH4 அண்ட் சுக்ரோஸும் ஒரு வகையான சுகர் தான், ஓகேங்களா? அது C12H22O11. அடுத்து
அட்டாமிசிட்டி. அட்டாமிசிட்டிங்கிறது வந்து ஒரு ஆட்டம் ஒரு காம்பவுண்டுக்குள்ளார எத்தனை ஆட்டம் ப்ரெசண்ட்டாக இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது தான் ஒரு அட்டாமிசிட்டி. காம்பவுண்ட், எலிமெண்ட் ஆர் மாலிகுல் இதில் எத்தனை ஆட்டம் ப்ரெசண்ட்டாக இருக்குன்னு கண்டுபிடிச்சி டோட்டல் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸை கால்குலேட் பண்ணுறது தான் அட்டாமிசிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. த டோட்டல் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் present in one molecule of an element, compound or a substance is called atomicity. ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம், ஆக்சிஜனுங்கிறது வந்து டயட்டாமிக் மாலிகுல். அப்போ அதில் 2 ஆக்சிஜன் ஆட்டம் ப்ரெசண்ட்டாக இருக்குது. ஸோ அட்டாமிசிட்டிங்கிறது வந்து 2. அதே மாதிரி பாஸ்பரஸ்க்கு வந்து P4, ஸோ அட்டாமிசிட்டி 4. சல்ஃபருக்கு வந்து S8ன்னு சொல்லியிருக்கோம். பிகாஸ் சல்ஃபருங்கிற மாலிகுல் 8 சல்ஃபர் ஆட்டம் சேர்ந்தால் தான் சல்ஃபருங்கிற மாலிகுலே ஃபார்ம் ஆகுது. அப்போ அதில் 8 சல்ஃபர் ஆட்டம்ஸ் இருக்கா, அப்போ அதோட அட்டாமிசிட்டிங்கிறது வந்து 8. லைக்வைஸ் H2SO4 சல்ஃபியூரிக் ஆசிட், நம்ம முன்ன எக்ஸாமில் இந்த இதில் பார்த்துருக்கோம். சல்ஃபியூரிக் ஆசிட் H2SO4. இப்போ இதில் 2 ஹைட்ரஜன் ஆட்டம் இருக்குது, ஒரு சல்ஃபர் ஆட்டம் அண்டு 4 ஆக்சிஜன் ஆட்டம் இருக்குது. டோட்டலாக இதோட அட்டாமிசிட்டின்னு பார்த்தோம்னா 7. அதே மாதிரி தான் ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கும் சரி இல்லை ஒவ்வொரு காம்பவுண்டுக்கும் ஒரு அட்டாமிசிட்டிங்கிற வேல்யூ இருக்குது. ஸோ இங்கே கீழே பார்த்தோம்னா அட்டாமிசிட்டி ஆஃப் சம் எலிமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. மேலே கொடுத்துருக்கலாம் மாலிகுல் அண்ட் காம்பவுண்ட். ஓகேங்களா, H2SO4ங்கிறது வந்து ஒரு காம்பவுண்ட், O2ங்கிறது வந்து ஒரு மாலிகுல். இங்கே கீழே கொடுத்துருக்கிறது வந்து எலிமெண்ட். ஸோ எலிமெண்ட்டுக்குன்னு பார்த்தோம்னா ஹைட்ரஜனுக்கு 2ங்கிற அட்டாமிசிட்டி கொடுத்துருக்காங்க. ஏன், ஹைட்ரஜன்லேயே வந்து ஒரே ஒரு எலக்ட்ரான் மட்டும்தான் இருக்குது. ஒரே ஒரு எலக்ட்ரான் மட்டும்தான் இருக்குது. அந்த இருக்கிற ஒரு எலக்ட்ரானுமே வந்து அன்ஸ்டேபிளாக தான் இருக்கும். ஸோ இது ஸ்டேபிளாக மாறணும்னா இன்னொரு ஹைட்ரஜன் ஆட்டம் கூட அது கம்பைன் ஆகணும். அப்போ தான் ஒரு ஸ்டேபிளான கான்ஃபிகரேஷன் ஏற்படும். அதனால தான் H ஹைட்ரஜனோட அட்டாமிசிட்டி 2 அண்ட் ஹீலியமுக்கு 1, லித்தியம் 1, வேறு சில எலிமெண்ட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் எலிமெண்ட்ஸ் இன் ஹியூமன் பாடி, நம்மளோட உடம்புல எவ்வளோ எலிமெண்ட்ஸ் ப்ரெசண்ட்டாக இருக்குது. ஸோ நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் எலிமெண்ட்ஸ் நம்ம உடம்புலையும் இருக்குது, நமக்கு யூஸ்ஃபுல்லான எலிமெண்ட்ஸும் இருக்குது அண்டு பாய்சனஸ் எலிமெண்ட்ஸும் இருக்குது. லைக் மெர்க்குரிலாம் வந்து பாய்சனஸ், டைமண்ட் கூட பாய்சனஸ். ஸோ யூஸ்ஃபுல்லான எலிமெண்ட்ஸ்னு பார்த்தோம்னா முக்கியமான 6 எலிமெண்ட்ஸ் அதிகமாக இருக்கிறது, உடம்புல அதிகமாக இருக்கக்கூடியதுன்னு பார்த்தோம்னா ஆக்சிஜன், கார்பன், ஹைட்ரஜன், நைட்ரஜன், கால்சியம் அண்ட் பாஸ்பரஸ். இதெல்லாம் வந்து எசென்சியலான ஒரு எலிமெண்ட்ஸ். வேறு சில கம்மியான பர்சன்டேஜில் நம்ம உடம்புல ப்ரெசென்ட் ஆகக்கூடியதுன்னு பார்த்தோம்னா பொட்டாசியம், சல்ஃபர், சோடியம், குளோரின், மெக்னீஷியம். ஸோ இங்கே பார்த்தோம்னா ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கான அட்டாமிசிட்டி கேட்டிருக்காங்க. இப்போ குளோரினுக்கான அட்டாமிசிட்டி அப்படின்னு பார்த்தோம்னா குளோரினோட அட்டாமிசிட்டி இஸ் 2. சோடியமோட அட்டாமிசிட்டி என்னங்கிறது வந்து சோடியமோட அட்டாமிசிட்டி 1. பொட்டாசியம் அட்டாமிசிட்டி 1. கால்சியமோட அட்டாமிசிட்டி 1. காம்பவுண்ட்ஸில் H2O வாட்டர் அண்ட் சோடியம் குளோரைட் கொடுத்துருக்காங்க. அப்போ இங்கே எத்தனை ஹைட்ரஜன் ஆட்டம் இருக்குது, 2. ஒரு ஆக்சிஜன் ஆட்டம், ஸோ அட்டாமிசிட்டி இஸ் 3. NaCl ஒரு சோடியம் ஒரு குளோரின், ஸோ அப்போ அட்டாமிசிட்டி இஸ் 2. அடுத்து எலிமெண்ட்ஸ் இன் ஏரில் அதிகமாக இருக்கக்கூடியது, நம்ம எர்த்தோட அட்மாஸ்பியரிக் லேயரில் அதிகமாக இருக்கக்கூடியதுன்னு பார்த்தோம்னா நைட்ரஜனுக்கு அப்புறம் தான் ஆக்சிஜன். இந்த நைட்ரஜனே அரௌண்ட் 78%க்கு நைட்ரஜனால் ஆனது தான் நம்மளோட எர்த் அட்மாஸ்பியர். ரிமைனிங் பர்சன்டேஜ் தான் ஆக்சிஜன், அது கம்மியாக வந்து ஹீலியம், ஆர்கான், இந்த மாதிரி இன்னட் கேஸஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ப்ரெசென்ட் ஆகிருக்கும். 0.% தான். பட் ஆக்சிஜன் 23%, 22% ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ இப்போ நம்ம லைஃபுக்கு தேவையானதுன்னு பார்த்தோம்னா ஆக்சிஜன். அந்த அளவு அப்படின்னு பார்த்தோம்னா அட்மாஸ்பியரில் ரொம்ப கம்மி தான், வெறும் அபவுட் 20% தான் ப்ரெசென்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் தென் எஃபெக்ட் ஆஃப் டெம்பரேச்சர் ஆன் சாலிட் லிக்விட் கேஸ். ஸோ இது ஒரு முக்கியமான டாபிக். இப்போ நம்ம ஒரு சாலிட் எடுத்துக்கலாம். ஒரு சாலிட்
சாலிடில் ப்ரெசண்ட்டாக இருக்க மாலிகுல்ஸ் எல்லாமே வந்து நல்லா க்ளோஸ்லி பேக்டாக இருக்கும், ரொம்ப டைட்டாக இருக்கும். ஓகே, இந்த சாலிட் எலிமெண்ட்டை நாம் ஹீட் பண்ணுறோம். ஹீட் பண்ணும்போது இந்த எலிமெண்ட் உள்ள ப்ரெசண்ட்டாக இருக்க மாலிகுல்லாம் இருக்கு இல்லைங்களா, மாலிகுல்லாம் வந்து அந்த ஹீட் எனர்ஜியை அப்சர்வ் பண்ணி உள்ளே இருக்க மாலிகுல் விகரஸாக வைப்ரேட் ஆக ஆரம்பிக்கும். அந்த வைப்ரேஷன் மூலிமா ஒரு சின்ன சின்ன ஸ்பேஸ் ஏற்படும், குட்டி குட்டி ஸ்பேஸ் ஏற்படும். அதாவது மாலிகுல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து போக ஆரம்பிக்குது இல்லைங்களா, அதனால இது லிக்விட் ஸ்டேட்டுக்கு மாற ஆரம்பிக்கும். ஸோ ஹீட்டிங் இந்த சிம்பிள் ஹீட்டிங். ஓகேங்களா, சாலிடை ஹீட் பண்ணால் லிக்விட் ஆகவும், அண்ட் லிக்விடை ஃபர்தராக ஹீட் பண்ணும்போது இன்னும் ஆல்ரெடி கொஞ்சம் லூஸ் பேக்காக இருக்க மாலிகுல்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப லூஸ்லி பேக் ஆயிரும். அப்போ வேப்பராக மாறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ வேப்பருங்கிறது வந்து கேசியஸ் ஸ்டேட். சாலிட் ஹீட் பண்ணால் லிக்விட் ஆகும், லிக்விட் ஹீட் பண்ணால் கேஸ் ஆகும். இந்த ப்ராப்பர்ட்டி தான் இங்கே கொடுத்துருக்காங்க, எஃபெக்ட் ஆஃப் டெம்பரேச்சர் ஆன் சாலிட் லிக்விட் கேஸ். இப்போ ஒரு சாலிடை ஹீட் பண்ணுறாங்க. when solid is heated the particles gain energy and vibrate vigorously. ஸோ இப்போ ஒரு எலிமெண்ட் இருக்கு, சே அயன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு அயன் ராட் இருக்கு, ஒரு பெரிய அயன் ராட் இருக்கு. இந்த அயன் ராடை நம்ம ஹீட் பண்ணுறோம். ராடு வேணாம், நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு சிலிண்டர் மாதிரி ஒரு பாக்ஸ் வச்சுக்கலாம். ஸோ இந்த பாக்ஸை நம்ம நல்லா ஸ்கொயர் ஷேப்பில் இருக்க ஒரு அயன் பாக்ஸை நம்ம ரெக்டாங்கிள் ஷேப்புக்கு கொண்டு வரோம். ஆர்எல்ஸ் ஒரு தின் ஷீட்டாக மாத்திரம்னா இந்த அயனை வந்து நம்ம ஹீட் பண்ணோம்னா என்ன ஆகும், லிக்விட் ஃபார்முக்கு மாறும். ஸோ லிக்விட் ஃபார்ம் மாறும்போது நல்லா அந்த இரும்பை தட்டி நம்ம எந்த ஷேப்புக்கு வேணாலும் கொண்டு வரலாம். இந்த ஷேப்புக்கு கொண்டு வரனால அதோட மாஸ் ஏதாவது டிஃப்ரென்ஸ் ஆகுமா? கிடையவே கிடையாது. எப்பயுமே ஒரு சாலிட்லேருந்து லிக்விடுக்கு இந்த மாதிரி ஹீட்டிங் ப்ராசஸ் மூலயமா மாற்றும் போது அந்த மெட்டீரியல் எக்ஸ்பேண்ட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாலிகுல்ஸ்லாம் கொஞ்சம் வைப்ரேட் ஆகி கொஞ்சம் கொஞ்சமாக ஏர் ஸ்பேஸ் இருக்குது இல்லைங்களா, இது வந்து எக்ஸ்பேண்ட் ஆக ஆரம்பிக்கும். இந்த ப்ராப்பர்ட்டி தான் நம்ம இரும்பை சூடு பண்ணி வேறு ஷேப்புக்கு கொண்டு வர முடியும். இரும்பை எந்த ஒரு மெட்டல் ப்ராப்பர்ட்டி ஆகட்டும், எந்த ஒரு மெட்டல் ஆப்ஜெக்ட் ஆகட்டும், நம்மளால் ஹீட் பண்ணி அதை எக்ஸ்பேண்ட் பண்ணி எந்த ஷேப்புக்கு வேணாலும் நம்ம நினைக்கிற ஷேப்புக்கு மாற்ற முடியும். இந்த ப்ராப்பர்ட்டியை எக்ஸ்பேன்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் எக்ஸ்பேன்ஷன் மூலிமா மாஸ்க்கு எந்த ஒரு சேஞ்சும் வராது. ஸோ டியூனோவில் பார்த்தோம்னா இங்கே ஹாட் ஏர் பலூன் கொடுத்துருக்காங்க. ஹாட் ஏர் பலூனை பொறுத்த வரைக்கும் இப்போ நார்மலாக ஒரு ஹாட் ஏர் பலூன் இருக்குன்னா இந்த பலூனுக்குள்ளார எந்த ஒரு கேஸ் ஃபில் பண்ணியிருப்பாங்க, நார்மலான ஆக்சிஜன், வேறு எந்த கேஸுமே இல்லை. அட்மாஸ்பியரில் ப்ரெசென்ட் ஆகிருக்க ஆக்சிஜனில் அட்மாஸ்பியர் ஏர் மட்டும்தான் அதுக்குள்ளே இருக்கும். வேறு எந்த ஒரு ஸ்பெஷலான கேஸோ இல்லை வேறு எதுவுமே வந்து உள்ளே இருக்க போகிறதில்ல. பட் அந்த இங்கே உட்காந்து போகிற மாதிரி இருக்கும். ஒரு நிமிஷம். ஸோ இப்போ ஹாட் ஏர் பலூன் இருக்குன்னா இது உட்காந்து போகிறதுக்கான இடமா, இந்த இடத்துல ஃபயர் பண்ணுற ஒரு பர்னர் மாதிரி இருக்கும். அண்ட் இதோட பலூன் வந்து கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. நமக்கு டிராயிங் கொஞ்சம் மோசமாக வரும், ஓகேங்களா. இங்கே வந்து பலூனோட எம்டி ஸ்பேஸ். ஸோ இங்கே பர்டிகுலர் ஏர்ன்னு கிடையாது, நார்மலான ஒரு அட்மாஸ்பியரிக் ஏர் தான். இப்போ மேலே பறக்கிறதுக்கு இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கீழே இருக்க பர்னர் மூலிமா ஒரு ஹாட் ஏரை வந்து மேலே அனுப்புவாங்க. ஹாட் பர்னர் வந்து கொஞ்சம் ப்ளோ பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ இங்கே நெருப்பு எரியும் போது இந்த பலூனில் ப்ரெசண்ட்டாக இருக்க சின்ன சின்ன ஏர் மாலிகுல்ஸ்லாம் வந்து எக்ஸ்பேண்ட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ விகரஸாக வைப்ரேட் ஆகி எக்ஸ்பேண்ட் ஆக ஆரம்பிக்கும். இந்த எக்ஸ்பேன்ஷனால் ஏர் டென்சிட்டிங்கிறது வந்து பலூனுக்குள்ளார குறையும். பட் வெளியே அட்மாஸ்பியர் ஏர் இருக்குது பார்த்தீங்களா, இதோட டென்சிட்டிங்கிறது வந்து நார்மலாக தான் இருக்கும். இப்போ இந்த பலூனோட டென்சிட்டி வந்து குறையும் போது, பலூனுக்குள்ளே இருக்க ஏரோட டென்சிட்டி குறையும் போது பலூன் பறக்க ஆரம்பிக்கும். இப்படி ஹீட்டிங் ப்ராசஸை ஸோ ஹீட் பண்ணுறது மூலிமா நம்ம உள்ள ப்ரெசண்ட்டாக இருக்க ஏரோட டென்சிட்டி அளவை குறைச்சி ப்ரெஷர் வேரியேஷனை உண்டு பண்ணுறோம். வெளியே இருக்க ஏர் ப்ரெஷருக்கும் பலூனுக்குள்ளே இருக்க ஏர் ப்ரெஷருக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கும். இந்த டிஃப்ரென்ஸ் மூலிமா பலூனில் நம்மளால் ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு பறக்க முடியும். ரொம்ப தூரத்துக்குலாம் கிடையாதுங்க, ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு தான் பறக்க முடியும்.
கிரவுண்ட்லேருந்து சர்டைன் கிலோமீட்டர்ஸ்க்கு தான் பறக்க முடியும். ஸோ இதுதான் டியூனோவில் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் ஹீட்டிங் மூலிமா மாஸ்க்கு எந்த ஒரு சேஞ்சும் இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் தென் ஒரு பூட்டுக்கான எக்ஸாம்பிளாக ஒன்று சொல்கிறாங்க. பூட்டை ஹீட் பண்ணுறோம், ஹீட் பண்ண மூலிமா அதோட என்ன சேஞ்ச் ஆகுது அப்படின்னு பார்ப்போம். எந்த ஒரு சேஞ்சுமே ஆகலை. பட் ஹீட் பண்ணுறது மூலிமா அந்த சாலிடாக நல்லா கெட்டியாக இருக்க, டைட்லி பேக்கடாக இருக்க ஒரு மாலிகுல்லாம் வந்து கொஞ்சம் லூஸ்லி பேக்காக மாறுது. ஸோ இதே ப்ராப்பர்ட்டி தான் நம்ம சாலிடில் ஐஸாக இருக்கிறத வாட்டர் வேப்பராக மாற்றுறதுலையும் நடக்குது. நம்ம ஐஸை வந்து ஹீட் பண்ணுறது மூலிமா அது வாட்டராக மாறும். வாட்டர் வந்து ஃபர்தராக ஹீட் பண்ணும்போது வாட்டர் வேப்பராக மாறும். ஸோ வாட்டர் வேப்பருங்கிறது வந்து, அதாவது வாட்டரை நம்ம வாட்டர் வேப்பராக, லிக்விடை நம்ம கேஸாக மாற்றுறோம். அதுக்கான ப்ராசஸ் வந்து எவாப்ரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் தென் வாட்டரை சாலிடாக, அதாவது ஐஸாக மாற்றணும்னா அது வந்து கண்டென்சேஷன். கேசியஸ் ஃபார்ம்லேருந்து லிக்விட் ஃபார்முக்கு மாறினா அது கண்டென்சேஷன். அண்ட் தென் சாலிடாக, இப்போ ஒரு கட்டி மாதிரி இருக்குது, சாலிடாக இருக்கிறத ஸ்ட்ரெயிட்டாக லிக்விட் ஸ்டேஜுக்கு போகாமல் ஸ்ட்ரெயிட்டாக கேசியஸ் ஸ்டேஜுக்கு போணுச்சுன்னா அந்த ப்ராசஸ் வந்து சப்ளிமேஷன். சாலிட்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாக கேஸ் ஸ்டேஜுக்கு போணுச்சுன்னா அது சப்ளிமேஷன். ஸோ இந்த லெசன் வீடியோஸ் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் சேனலோட லிங்க் வந்து இந்த இடத்துல நம்மளோட லோகோ இருக்குது, கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.